அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த 5 ஆண்டுகளாக மாநகராட்சியினுடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி அண்ணன் அவர்களுடைய காலத்தில் கோவையிலே சுகாதாரம் பேணப்பட்டது, சாலைகள், மருத்துவமனைகள் எல்லாம் ஒழுங்கா இருந்தது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் எல்லாருமே கரூர்காரருக்கு வசூல் ஏஜென்டா தான் இருக்காங்களே தவிர மக்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து செய்கின்ற அந்த எண்ணமே இல்லாதவர்கள் தான் இன்று கவுன்சிலர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆளும் கட்சி திமுக. ஆனால் திமுக கட்சியினுடைய கவுன்சிலர்களால் இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்க. எங்க பார்த்தாலும் குப்பை, சாலைகள் எந்த இடத்துலயும் ஒழுங்கா இல்ல. எந்த ஒரு வேலையை சொன்னாலும் அதுக்கு காசு வாங்கிட்டு தான் பண்றாங்க. நீங்க வீடு தப்பி தவறி கட்டினீங்கன்னு சொன்னா வீடு கட்டுறதே கஷ்டமான காரியம். ஆனா வீடு கட்டுறதுக்கு இந்த திமுக கவுன்சிலருங்க கொள்ளையடிக்கிறத பார்த்து வீட்டை கட்டுறதே வேண்டாங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். உள்ளாட்சியிலே முழுவதுமாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.